ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் நான் பேச போகிறேன். இந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பண்ணுற மேனிஃபெஸ்டேஷன் உங்கள் லைஃப்பில் கிடைக்கும். உங்கள் லைஃப்பில் மேனிஃபெஸ்டேஷன் நடந்தாலும் நீங்கள் ஹாப்பியாக இருக்க முடியும். அது என்ன விஷயம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 21 days ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப், ஜாப் மணி, ப்ரெக்னன்சின்னு சொல்லிட்டு எல்லா கோளுக்குமே தனித்தனி ஒர்க் ஷாப் இருக்குது. அது கூடவே பார்த்திங்கன்னா விசுவலைசேஷன், ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளிமினல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். அதாவது நம்ம எல்லாருமே மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறோம். எல்லாருமே ஏதாவது ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் லைஃப்பில். நம்மளையே அறியாமையும் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இங்கே அஃபர்மேஷன் தான். நம்ம நினைக்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்ம உடலில் பதிஞ்சு அது நமக்கான விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நமக்கான விஷயம் சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம். உங்களுடைய உடல் கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுடைய மனதும் ஆரோக்கியமாக இருக்கும். எப்போ உடலும் மனதும் ஆரோக்கியமாக இருக்கோ அப்போ தான் உங்களுக்கான மேனிஃபெஸ்டேஷனை நீங்கள் ஈஸியாக அடைய முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களோட உடல் ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியும். நீங்கள் நிம்மதியாக இருக்கும்போது மட்டும்தான் உங்கள் மனதில் உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்குறதோ, இல்லை உட்காந்து ஒரு மெத்தட் பண்ணுறதோ, இல்லை அஃபர்மேஷன் ஃபாலோ பண்ணுறதோ எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும். இங்கே நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, எனக்கு எனர்ஜி ரொம்ப லோவாகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, என்னால் மேனிஃபெஸ்டேஷன் தொடர்ந்து பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு சொல்லியே இப்போ ப்ரேயர் பண்ண சொல்கிறீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இப்போ கொஞ்ச நாளாகவே நிறைய ஹெல்த்துக்காக ப்ரேயர் பண்ண சொல்லி நிறைய ரெக்வஸ்ட் வருது. ஈவன் நானுமே என்னோடய பர்சனல் லைஃப்பில் அப்பாக்காக நான் ப்ரேயர் பண்ணியிருக்கேன் இல்லையா. அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப 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 முக்கியம். உடல் ஆரோக்கியம் இருந்தால் மட்டும்தான் அங்கே மன ஆரோக்கியமே வருது. ஏன் அப்படின்னா உங்கள் உடல் எவ்வளோக்கு எவ்வளோ பாதுகாப்பாக ஆரோக்கியம் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் செல்லில் போய் பதிஞ்சு உங்களுக்கான விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணி கொடுக்கும். எப்படி அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கற்பனையாக வருது இல்லையா. அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் உடலில் இருக்கிற ஒவ்வொரு செல்லுலையும் அது போய் பதியும். அப்போ என்னென்னா உங்களோட உடலில் இருக்கிற ஒவ்வொரு ஆற்றலும் உங்களுக்கு தேவையான ஆற்றலாக மாறும். கரெக்டாக? இங்கே எல்லாமே ஆற்றல் தான், எனர்ஜி தான் நம்ம பேசுகிறோம் இல்லையா. அப்போ உடலில் இருக்கிற எனர்ஜி தான் நமக்கு வெளியில் போகும். இப்போ நீங்கள் மனசில் ஒரு விஷயம் நினைக்கிறீங்க அப்படின்னா அது உடல் முழுக்க பரவி உங்கள் உடல்லிருந்து ஒவ்வொரு செல்லிலிருந்தும் இந்த ஆற்றல் பிரபஞ்சத்துக்கு போகும். அப்போ உங்கள் உடலில் இருக்கிற ஒவ்வொரு செல்லும் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பண்ணுற மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு சீக்கிரமாக ஒர்க் ஆகும். கரெக்டாக? நிறைய பேர் பாருங்கள், காய்ச்சல் வந்தால் கூட அவங்களால நிம்மதியாக மேனிஃபெஸ்டேஷனே பண்ண முடியாது. எப்படா எந்திரிச்சு உட்காருவோம், எப்படா நமக்கு எனர்ஜி கிடைக்குங்கிற மாதிரி இருக்கும். அப்போ உங்கள் உடல் டயர்ட் ஆகுது அப்படின்னாலே நீங்கள் நல்லா உடல் நலத்தை கவனிக்கணும்னு அர்த்தம். தண்ணீர் நிறைய குடிக்கணும், சத்தான உணவு சாப்பிடணும். ஏன் அப்படின்னா உடலுக்கு எவ்வளோக்கு எவ்வளவு ஆரோக்கியம் கரெக்டாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் மனதுக்கு ஆற்றல் கிடைக்கும். நீங்கள் ஏன் லோவாக ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் ஏன் டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க, ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் என்ன மனதிலிருந்து வர்றது. கரெக்டாக? அப்போது உங்கள் உடலில் இருக்கிற ஆற்றல் உங்களோட மனதையும் பாதிக்குது. அப்படி இருக்கும்போது உங்கள் மனதை பாதிக்கும் போது என்ன ஆகுது, உங்களுக்கு லோ எனர்ஜியாக மாறுது. அப்போ அந்த லோ எனர்ஜி என்னென்னா பிரபஞ்சத்துக்கு போய் அதுக்கான விஷயம் தான் உங்களுக்கு லைஃப்பில் நடக்கும். ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா உடல் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். அதுக்கு முக்கியமாக சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி முடியாதவங்க அட்லீஸ்ட் 6 மணிக்காவது எந்திரிக்க ட்ரை பண்ணுங்கள். 6 மணிக்கு எந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்யுங்க. ஏன்னா உடலுக்கு எவ்வளவுக்கு நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களை உடலில் இருந்து தேவையில்லாத ஆற்றல் எல்லாமே வெளியில் போயிடும். அதற்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப பிரிஸ்காக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 minutes ஆகுது டெய்லியும் 15 நிமிஷமாவது நீங்கள் தியானம் பண்ணுங்கள், இல்லைன்னா யோகா பண்ணுங்கள். உங்களால் என்ன பண்ண முடியுதோ பண்ணுங்கள். இல்லை எதுவுமே பண்ண முடியலையா, ஒரு 1/4 மணி நேரம் நீங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்க. ஏன்னா இதெல்லாம் என்னென்னா உங்களுக்காக நீங்கள் ஒன்று பண்ணுறீங்கன்னு உங்கள் செல்ஃப் லவ்வை ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா என்னோடய பிரதர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பாசிட்டிவாக தான் இருப்பார். ஆனால் அவர் ரொம்ப ஜென்யூன். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ யோகா கிளாஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவரோட ஏஜே குறைஞ்ச மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாராம். பார்க்குறவங்க எல்லோரும் கேட்குறாங்க, எப்படி பிரதர் சடனாக இவ்வளோ யங் ஆகிட்டீங்க, நீங்கள் பார்க்கவே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் அப்படி சொல்கிறாரு. அவர் லவ்வுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. நிறைய பேர் அட்ராக்ட் ஆகிறாங்க. எனக்கு பிஸ்னஸ்லையும் என்னால் நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் எப்போ
ஜாயின் பண்ணார் தெரியுங்களா? யோகா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவரோட லைஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்குதுன்னு சொன்னார். அது ரொம்பவே நல்ல விஷயம் தான். உண்மையாலுமே நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா செல்ஃப் லவ் ரொம்ப 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 முக்கியம். செல்ஃப் லவ் இல்லாமல் நீங்கள் எந்த கோலுமே வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த கோலுக்கு நீங்கள் தகுதியானவங்கன்னு ஒரு எண்ணம் வரும்போது தான் உங்களால் அதை மேனிஃபெஸ்டே பண்ண முடியும். கரெக்டாக? அப்போ உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை, உங்கள் மேலே ஒரு பிடிப்பு எப்போ வரும் அப்படின்னா உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போது தான். ஸோ நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, டெய்லியுமே உங்களுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி உங்கள் உடல் மேலே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான உணவுகளாக நீங்கள் சாப்பிடணும். ஏன்னா நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு உணவும் உங்கள் செல்லில் போய் ஆற்றலாக மாறுது இல்லையா? அப்போ சாப்பிட்ற சாப்பாடு வந்து கண்டிப்பாக நம்ம மேனிஃபெஸ்டேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பழங்கள் நிறையா சாப்பிடுங்க, சத்தான உணவுகள் சாப்பிடுங்க. அந்த உணவுகள் எல்லாமே பிளெஸ் பண்ணி சாப்பிடுங்க. ஏன்னா அதை வாழ்த்துங்க அந்த உணவை. இந்த உணவு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி, இந்த உணவு எனக்கு தேவையான ஆற்றலாக மாறுது, இந்த உணவு எனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் அடையிறதுக்கான ஆற்றலை எனக்கு கொடுக்குதுன்னு சொல்லி நீங்கள் பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லி நீங்கள் சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் நிறையா குடிங்க. அந்த தண்ணி குடிக்கும்போதே உங்களுக்கான அஃபர்மேஷன் இல்லைன்னா கோல் நடந்த மாதிரி சொல்லிட்டு குடிக்கும்போது அதில் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனும் வந்துடும். ஸோ இது எல்லாமே என்ன ஆகுது, நம்ம உடலில் இருக்கிற செல்லில் போய் ஆற்றலாக மாறுதுங்கிறது தான் நம்ம கண்டுபிடிச்ச விஷயம். இது எல்லாமே ஆற்றல் தான். அதுக்கு நம்ம உடல் வந்து ரொம்ப 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 முக்கியம். அப்படிங்கிறதுனால நீங்கள் உடல் நலத்தை காத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கான விஷயம் எல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியாக அடைய முடியும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கிற விஷயம் அதுதான். நிறையா பேர் வந்து வேறு விஷயத்துக்காக கவுன்சிலிங்க்கு வருவாங்க. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரி சைடாக வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, அதுக்கு நான் மேனிஃபெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா ஹெல்த்து தான் ரொம்ப 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 முக்கியம். நம்ம கூட யார் இருக்காங்களோ இல்லையோ, நம்ம கூட ஃபஸ்ட்டு இருக்கிறது யாருன்னா நம்ம தான். ஸோ நம்ம ஹெல்த்து தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், கெரியர் ஆகட்டும், மணி ஆகட்டும், அது எல்லாமே அப்பாற்பட்டது. ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் ஹெல்த்தியாக நீங்கள் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான எல்லா விஷயத்தையும் நீங்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருமே உடல் நலத்தை வந்து பாதுகாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் உடல் நலத்துக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். டெய்லியுமே நான் எல்லாரோட ஹெல்த்துக்காகவும் நான் மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறேன். ஏன்னா அவ்வளோ ப்ரேயர் ரெக்வஸ்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியுது, ஏன்னா ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. அந்த ஹெல்த் மட்டும் இருந்துச்சுன்னு வைங்களேன், நீங்கள் எதை வேணாலும் சாதிச்சிட முடியும். ஸோ அதுக்கு வந்து என்னென்னா கரெக்டாக இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டான டைமுக்கு தூங்குறது, 6 மணி நேரம், அதாவது 6 மணி நேரம் அப்படிங்கிறது ரொம்ப மினிமமான டைமு. ஆனால் 8 மணி நேரம் நல்லா தூங்குனீங்கன்னா தான் உடலுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்குதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நல்ல தூக்கம் ரொம்ப முக்கியம். அதுக்கு என்னென்னா நல்ல உணவு. ஏன்னா உணவு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அது மேனிஃபெஸ்டேஷனை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். நல்ல உணவு சாப்பிட்றீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் ஈஸியாக அடைஞ்சிட முடியும். நான்வெஜ்ஜுமே வந்து சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா இந்த காலத்தில் வந்து சத்தான உணவுகள் வந்து ரொம்ப சாப்பிடணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு, எது சத்தானதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக சாப்பிடுங்க. நான்வெஜ் சாப்பிட்டா மேனிஃபெஸ்டேஷன் அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து என்னென்னா சாப்பாடு அப்படிங்கிறது கடவுள் கொடுக்கறது. ஸோ நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து நம்ம சாப்பிடணும். அது வந்து சத்தானதாக இருந்தால் சரி. ஸோ நான்வெஜ் சாப்பிட்டாலுமே நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அது நடக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஆனால் நான்வெஜ் சாப்பிடாம வெஜிடேரியனாக இருந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறவங்களோட உடல்நலம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அவங்க வந்து சீக்கிரமாகவே மன வலிமையும் அடையிறதுனால ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடவே கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுலேயும் சத்தானதாக நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. உங்களுக்கே தெரியும் இல்லையா என்ன சாப்பிட்டா அதுலேருந்து சத்து கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ நான்வெஜ்ஜுங்கிறது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சாப்பிட்லாம். இது வந்து என்னோடய ஒப்பீனியன். அது மட்டும் இல்லாமல் நல்லா தூங்குங்க. ஏன்னா தூக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். உடற்பயிற்சி பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். இது எல்லாமே பண்ணி உங்கள் உடல் நலத்தை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. நிச்சயமாக பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே கொடுக்கும். ஏன்னா பிரபஞ்சம் தான் உடல் நலத்தையும் கொடுக்கறது. ஆனால் அதுக்கு நம்மளோட எஃபர்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? நம்மளோட எஃபர்ட்டை ஃபுல்லாக நம்ம போட்டுட்டோம்னா மற்றதை யூனிவர்ஸ் பார்த்துப்பாங்க. ஸோ கரெக்டாக எல்லாருமே அவங்கவுங்க உடலை பார்த்துக்கோங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் ஹெல்த்தியாக இருக்க வைங்க. தண்ணீர் நிறையா குடிங்க. உங்களை நல்லா வச்சுக்கோங்க. கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்கள் எல்லாருமே நல்லா வச்சுக்கும். நமக்கு தேவையான எல்லாத்தையுமே பிரபஞ்சம் கொடுக்கும். நம்ம எல்லாருமே ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ யூனிவர்ஸ்.